வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம். இதில் 365 நாட்களுக்கு பிறகு புதாதித்ய யோகம் பாக்கியம் தரும் ராசிக்காரர்கள். ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் ஜூன் 15, 2024 அன்று அதிகாலை 16 நிமிட நேரத்திற்கு நடைபெறுகிறது. இதனால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய இந்த 4 ராசி வாரியான கணிப்பு மற்றும் பலன் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். மிதுன ராசியில் சூரிய பயிற்சி என்பது கிரகங்களின் ராஜாவான சூரியன் இயற்கை ராசியிலிருந்து 3வது ராசியான மிதுன ராசியில் பயணிக்க உள்ளார். மிதுன ராசியில் சூரிய சஞ்சாரம் ஜூன் 15, 2024 அன்று அதிகாலை 16 நிமிட நேரத்திற்கு நடைபெறுகிறது. சூரியன் ஆற்றலின் முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறார். மற்றுமுள்ள 8 கிரகங்களில் சூரியன் ஒரு முக்கிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கிறது. மிதுன ராசியில் சூரியன் சஞ்சாரம் மற்றும் ராசிகளின் அதன் தாக்கத்தால் உண்டாகும் பலன்களை பற்றி இப்பதிவில் பார்ப்போம். சூரியன் இல்லாமல் பொதுவாக யாரும் வாழ முடியாது. சூரியன் ஒரு ஆண்பால் இயல்புடைய கிரகமாக இருக்கிறது மற்றும் சிக்கலான பணிகளை கையாள்வதில் உறுதியாக இருப்பவர்கள் சூரிய தன்மையாளர்கள். தலைமைத்துவ குணங்கள் சூரியனால் குறிக்கப்படுகின்றன. ஒரு ஜாதகத்தில் மேஷம் அல்லது சிம்மத்தில் வலுவான சூரியன் இருக்கும் அன்பர் தனது குடும்ப தொழில், அதிக பணம், உறவுகளில் மகிழ்ச்சி, தந்தையின் போதிய ஆதரவை பெறுதல் போன்ற அனைத்து நன்மைகளையும் அனுபவிப்பார்கள் என்று நம்பலாம். பொதுவாக உக்கிரமான நடத்தை கொண்ட ராசி மக்கள் தங்களின் வாழ்க்கையில் அதிக வெற்றியை சந்திக்க நிதானமாகவும் வேகத்துடன் செயல்பட வேண்டிய அமைப்பில் இருக்கிறார்கள். சூரியனை ஆளும் கிரகமாக கொண்டவர்கள். சூரியனின் ஆசீர்வாதம் இல்லாமல் ஒருவரால் வாழ்க்கையில் உயர் பதிவுகளை வகிக்கவோ அல்லது அதிக பணம் சம்பாதிக்கவோ முடியாது. இப்பொழுது மிதுன ராசியில் சூரிய சஞ்சாரம் 2024 மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய இந்த 4 ராசி வாரியான கணிப்பு சார்ந்த பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷம். 5ஆம் வீடான சூரியன் 3வது வீட்டை தற்சமயம் ஆக்கிரமித்துள்ளார். மேற்கூறியவற்றின் காரணமாக மேஷராசி மக்கள் தங்கள் முன்னேற்றம் சார்ந்து தொழிலிலும் வாழ்விலும் பெறலாம் மற்றும் உங்கள் சுய வளர்ச்சியின் மூலம் இத்தகைய முன்னேற்றம் உங்களுக்கு சாத்தியமாகும். தொழில்துறையில் நீங்கள் அதிக வளர்ச்சியை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் நீங்கள் பெறக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு காரணமாக நீங்கள் ஆதாயத்தை பெறுவதற்குண்டான சாத்தியமும் நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் புதிய ஆன்சைட் வேலைகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. வணிக முன்னணியில் மேஷராசி மக்கள் தாங்கள் தொடரும் முயற்சிகள் மற்றும் வணிக உத்திகள் காரணமாக அதிக லாபமும் நல்லதொரு வேலையும் பெறலாம். பொருளாதார பணத்தின் முன் நீங்கள் அவுட்சோர்சிங் மூலம் பணத்தை அதிகமாக பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் அதை போலவே நல்லதொரு ஆதாயத்தை அடைந்து பயனடையலாம். மேஷராசி மக்களுடைய உறவு முறையில் நீங்கள் உங்கள் துணையுடன் இனிப்பான பேச்சுக்களை பேசுவதற்கும் அதையே கருவியாக கொண்டு செயல்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை நிலைநாட்டும் உங்களால் முடியும். மேஷராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் போதுமான அளவு நல்ல திடகாத்திரத்துடன் ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் சில நேரங்களில் தலைமையை தவிர உங்களுக்கு பெரிய உடல்நல பிரச்சனை ஏதும் உங்களை அண்டாது என்று நம்பிக்கையுடன் நீங்கள் வாழலாம். அடுத்து ரிஷபம். ரிஷபராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் நல்ல பணம் சம்பாதிப்பதில் அதிகம் கவனம் செலுத்துவீர்கள். உங்கள் குடும்பத்திற்காக அதிக பணம் செலவழிக்கவும் செயல்படுவீர்கள். தொழில்முனையில் இருக்கும் ரிஷபராசி மக்கள் தங்களின் தகவல் தொடர்பு மூலம் உங்கள் வேலையில் உங்கள் திறமைகளை நீங்கள் காட்டுவீர்கள். இதனால் உங்கள் தொழில்முறை மற்றும் அது சார்ந்த நல்ல ஆதாயம் பெற்று லாபத்தை அடைவீர்கள். வியாபாரத்தில் இருக்கும் ரிஷபராசி மக்கள் தங்களின் தொழில் நிபுணத்துவம் மற்றும் போட்டியாளர்களுடன் போட்டியிட்டு நல்ல லாபம் பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது. பணத்தின் பக்கத்தில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு நல்ல தொகையை அறுவடை செய்வீர்கள். இத்தகைய தொகை உங்கள் குடும்பத்துக்காக பயன்படுத்தவும் வீடு வாசல் வாங்கவும் உங்களுக்கு பயனாக இருக்கும். ரிஷபராசி மக்களுடைய உறவை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன்
சேர்ந்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க அதிக நேரம் ஒதுக்கி கருத்துக்களை விவாதித்து ஒன்றுபட்டு செயல்படுவீர்கள். ரிஷபராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய நல்லதொரு ஆரோக்கியத்தை பெற்று நலமுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. இருப்பினும் சில நேரங்களில் உங்களுக்கு கண்ணெரிச்சல் அதிகமாக ஏற்படும். இது இரவில் தூக்கமின்மையால் வரக்கூடிய சூழல். ஆகவே சற்று தூக்கத்திற்கு இடம் கொடுக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. அடுத்து மிதுனம். மிதுனராசி மக்களுக்கு 3வது வீட்டில் சூரியன் மிதுன வீட்டில் அமர்ந்துள்ளார். இதனால் மேற்கூறியவற்றின் காரணமாக உங்கள் தொழில் மற்றும் அதிர்ஷ்டத்தின் மூலம் நல்ல தடயங்கள் தொடர்பான வளர்ச்சியை நீங்கள் எதிர்கொண்டு வாழ்வீர்கள். தொழில்துறையில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மன உறுதியுடனும் திட்டமிடல் சார்ந்த உணர்வுடனும் போதுமான அளவு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. வணிக தொழில் வியாபாரிகள் முன்னணியில் உங்கள் திட்டமிடல் உணர்வுடன் அதிக லாபம் பெறுவதற்குண்டான அமைப்பும் நீங்கள் பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு கூடும். அதனால் ஆதாயம் பெருகும். பொருளாதாரத்தின் முன் நீங்கள் அவுட்சோர்சிங் மூலம் அதிக பணத்தை குவிப்பீர்கள் அல்லது பயணத்தின் மூலம் நீங்கள் அதிக பணத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மிதுன ராசி மக்களுடைய உறவின் முன்னிலையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உயரமாக பறக்கலாம். வாழ்க்கை துணையுடன் சாதாரணமாக ஒரு உல்லாச பயணம், சுற்றுலா, மகிழ்ச்சி சார்ந்து சினிமா போன்ற பார்க் போன்றவற்றை கண்டுகளிக்க உங்களுக்கு சூழல் அமைகிறது. அதில் நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டு உங்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ளலாம். மிதுன ராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தங்களின் உற்சாகத்தின் காரணமாக நல்ல ஆரோக்கியத்துடன் ஆற்றலுடனும் நீங்கள் செயல்படுவீர்கள். இவை யாவும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இதனால் குடும்பமும் நீங்களும் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்து கடகம். கடகராசிக்கு 2ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் தற்சமயம் 12ஆம் வீட்டில் வாசம் செய்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் சில நேரங்களில் அதிக மன அழுத்தம் மற்றும் பதட்ட நிலைக்கு ஆளாக நேரிடலாம். இது உங்கள் பக்கத்தில் தேவையற்ற பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே எதற்காகவும் நீங்கள் உங்களுடைய மன அமைதியை இழக்காமல் இருக்க வேண்டும். பதட்டப்பட வேண்டாம். அமைதியாக நீங்கள் இருந்து உங்களுடைய காரியங்களை செயல்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம். தொழில் ரீதியாக கடகராசி மக்கள் தங்கள் வேலையில் அவசரமாக செயல்பட்டு தோல்வியை சந்திக்க நேரிடும். நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தை இதனால் சந்திக்க நேரிடும். ஆகவே உங்களுடைய அவசரம் உங்களை கீழே தள்ளும் என்பதை உணர்ந்து நிதானமும் புத்திசாலித்தனமும் செயல்பட வேண்டும். கடகராசி மக்கள் வியாபாரத்தில் உங்கள் போட்டியாளரின் அச்சுறுத்தல் காரணமாக நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். ஆகவே நீங்கள் உங்கள் வணிகத்தை புதிய உத்திகளை கொண்டு வியாபாரத்தை மாற்ற இருக்கும் சூழலை உணர்ந்து செயல்பட வேண்டும். பொருளாதார பணத்தின் முன் பார்க்கும் பொழுது நீங்கள் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியிருக்க சூழல் இருக்கிறது. செலவுகள் அதிகமாக உருவாகி உங்களை கீழே பிடித்து தள்ளும். அதனால் உங்கள் மனம் இதற்காக துன்பப்படும். சில நேரங்களில் உங்களுடைய அலைச்சத்தால் கூட பணத்தை இழக்க நேரிடும் சூழல் இருக்கிறது. ஆகவே பணம் செலவழிக்கும் நேரத்தில் சற்று சிந்தித்து செலவு செய்யுங்கள். யாவும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். கடகராசி மக்களின் உறவை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் மிதுனத்தின் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை தொடர்பு என்பது உங்களால் இழக்கக்கூடிய தன்மையை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. உங்களுடைய அணுகுமுறையும் நீங்கள் மாற்ற வேண்டும். குடும்பத்தில் உறவுகளிடமும் துணையிடமும் அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் நீங்கள் பேசி பழக வேண்டும். உங்களுடைய தேவையற்ற மன உளைச்சல்களை குடும்பத்தில் கொட்டுவதை தவிர்த்தால் உங்களுடைய குடும்ப வாழ்வு நலமாகும். அதே நேரத்தில் கடகராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கண் மற்றும் மன அழுத்த நோய்களை பெற்று தேவையற்ற எரிச்சலையும் செரிமான பிரச்சனையும் சந்திக்க நேரிடும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக
தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.